இப்போ வந்து இரண்டாவது ஆசனம் வந்து சிசுபாலாசனம். அந்த ஆசனத்தை நான் எப்படி செய்யறதுன்னு அதனுடைய பயன்கள் என்ன? இந்த ஆசனம் செய்யறதுனால வந்து நமது வந்து உடல் இடுப்பு பகுதி வந்து நல்ல சக்தி நிலை வந்து இந்த குண்டலினி சக்தியை வந்து மேலெழும்பக்கூடிய ஒரு ஆசனம் செய்யுது சிசுபாலாசனம் வந்து. அந்த ஆசனம் வந்து செய்யறதுல நம்ம ஒரு குழந்தைய எப்படி மடியில் கையில் எடுத்து மடியில் வச்சுட்டு தாளாட்டணுமோ அந்த மாதிரி ஒரு உணர்வோட இந்த ஆசனம் செய்யணும். இந்த குண்டலினி சக்தினா என்ன? குண்டலினி சக்தி என்பது வந்து ஒவ்வொரு மனித உயிர்த்தன்மைக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு சக்தி நிலை அது. அது வந்து யோகிகளும் சித்தர்களும் மட்டுமே அந்த சக்தி நிலையை எழுப்பி மேலே உச்சந்தலை கொண்டு வந்து ஒரு பேரானந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி நிலை. சரிங்க சார், நீங்கள் அந்த ஆசனங்கள் செஞ்சு காமிக்கணும். இப்போ வந்து சிசுபாலாசனம் வந்து எப்படி செய்யறதுன்றதை நான் செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் கால் எடுத்து நம்ம ஆசன நிலைக்கு ஓரமாக வச்சுக்கணும். இப்படி ஆசன நிலைக்கு ஓரமாக வச்சுக்கணும். அடுத்தது ரைட் கால் எடுத்து இந்த முழங்கையில் நல்லா ஃபிட் பண்ணிக்கணும். இந்த முழங்காலோட கோர்த்து இப்படி கையை நல்லா கோர்த்து பிடிச்சிக்கணும். நல்லா இப்படி நெஞ்சு பகுதியோட சேர்த்து பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு நம்ம ஒரு குழந்தை எப்படி இதாகணும்னு ஆட்டணுமோ அந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் செய்யணும். இந்த மாதிரி கண் வந்து மூடிய நிலையில் இருக்கணும். அடுத்து வந்து ரைட் கால் எடுத்து ஆசனாவை பக்கமாக வச்சுக்கணும். லெஃப்ட் கால் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கணும். நல்லா கோர்த்து பிடிச்சி நெஞ்சு பகுதியோட சேர்த்து